ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் சூர்யா அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மாசான ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் சாரோட பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த திரைப்படம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி தற்பொழுது ரீரிலீஸ் செய்யப்படும் படங்கள் அதிகரிச்சுட்டே வருது. குறிப்பாக ரிலீஸ் செய்யப்பட்ட கில்லி திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருந்தது. தமிழகத்தில் மட்டும் 30 கோடி தாண்டி வசூல் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அஜித் சார் பிறந்தநாளை முன்னிட்டு மங்காத்தா மற்றும் பில்லா இந்த 2 திரைப்படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 திரைப்படமே சுமாரான ஒரு வசூல் தான் பண்ணியிருந்தது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தற்பொழுது விஜய் சாரோட பிறந்தநாளை முன்னிட்டு சூர்யா அண்ணாவோட பிறந்தநாளை முன்னிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ எந்த படம் அப்படின்றத டீட்டெயில் பார்த்துடலாம். அதாவது ஜூன் 22ஆம் தேதி விஜய் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு சச்சின் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதனை தொடர்ந்து ஜூலை 23ஆம் தேதி சூர்யா அண்ணாவோட பிறந்தநாளை முன்னிட்டு இயக்குனர் ஹரி இயக்கத்தில் வெளியான வேல் திரைப்படத்தை ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு திரைப்படத்தில் நடிகர் சூர்யா அண்ணா மற்றும் வடிவேலோட காம்போ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு பிடித்த திரைப்படமாகவும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் கொண்டாடும் ஒரு படமாகவும் பார்த்தீங்கன்னா அமையப்போகுது. சச்சின் திரைப்படத்தில் லொகேஷன் அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் சார் மற்றும் வடிவேலோட காம்போ லவ் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ அதனால கில்லி திரைப்படம் போல சச்சின் திரைப்படமும் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்ற எந்த டவுட் கிடையாது. ஸோ அதே போல வேல் திரைப்படமும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடும் ஒரு திரைப்படமாக பார்த்தீங்கன்னா அமைய போகுது. நீங்கள் சச்சின் மற்றும் வேல் இந்த 2 திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.